अस्सलाम वालेकुम, वेलकम टू प्लेट्स ऑफ फ्लेवर. இன்னைக்கு நாம பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ல ஒரு ஹெல்த் மெடிசினல் ட்ரிங்க் பத்தி பார்க்கலாம். இதுதான் நித்ய கல்யாணி. இது வந்து நித்ய கல்யாணி பிளான்ட் பாருங்க. இது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுடுகாட்டு பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிமெட்ரியில் இந்த மாதிரி காடு பக்கத்துலலாம் இந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். இப்போ இதை வந்து வீட்லேயே வளர்க்குறாங்க தொட்டியில் வச்சு. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சொல்ல போகணும்னா இந்த மாதிரி இது வந்து கேன்சர் க்யூர் பண்ணுது, டயபெட்டிக், இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஒரு 10 பூ எடுத்து நம்ம ஒரு 250 ml வாட்டரில் போட்டு அதை பாயில் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிட்டு அந்த தண்ணியை குடிக்கும் போது அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு காஃப் ரெமிடின்னு கூட சொல்லலாம். இது வந்து இந்த சோர் த்ரோட், அதாவது தொண்டை கரகரன் இருக்குல்ல, இந்த மாதிரி தொண்டை கரகரன் இருக்கும்போது இந்த மாதிரி இந்த நித்திய கல்யாணி பூ எடுத்து நம்ம தண்ணியில் காய்ச்சி அது டீ மாதிரி வச்சு குடிக்கும் போது அதில் கொஞ்சம் பனக்கற்கண்டு கலந்து குடிக்கும்போது அந்த சோர் த்ரோட் கூட நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் அதிலெல்லாம். இந்த மாதிரி இந்த டயாபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து அவங்களுக்கு யூரின் கூட சரியாக போகாது. இந்த மாதிரி நம்ம டீ மாதிரி செஞ்சு குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா க்யூர் ஆகுது. இதில் ரொம்ப சொல்ல போனால் இதில் பியூட்டி டிப்ஸ் கூட, பியூட்டி பெனிஃபிட்ஸ் கூட நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த நித்திய கல்யாணி நம்ம டெய்லி எடுத்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது இந்த நித்திய கல்யாணியில் பார்க்கும்போது அந்த நம்ம என்ன சொல்கிறது, இந்த எவர் கிரீன் எப்போவுமே நம்ம இளமையாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பியூட்டி பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது. இதில் இந்த மாதிரி ரிங்கிள்ஸ்லாம் கூட வராமல் தடுக்குது. இதில் இது வந்து நான் உங்களுக்கு இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு கிளாஸில் 250 ml அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கலாம். இதை வந்து 250 ml வந்து பாதியாக நம்மளுக்கு இந்த ரெடியூஸ் ஆகி வரணும். அது அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இதில் இந்த பூவை போட்டு நல்லா காய்ச்சலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு 100 ml 125 ml வர வரைக்கும் நல்லா காய்ச்சணும். இப்போ இந்த பூவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இதில் நல்லா காய்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பனக்கற்கண்டு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேன், இல்லைன்னா பனை வெல்லம், இது வந்து சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டயாபெட்டிக் பேஷண்ட் அப்படின்ற போது இது வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதில் நீங்கள் வெறுமாவே இது அப்படியே எடுத்துக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் அவ்வளோ நல்லா குடிச்சிட்ருக்கு. இதே மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த வந்து 250 ml வந்து 100 ml ஆகிற வரைக்கும், 125 ml ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரணும். எம்டி ஸ்டமக்கில் டெய்லி எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இது எடுத்துட்டு 1 ஹவருக்கு நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. இது எடுத்துட்டு 1 ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். குறைஞ்சது ஒரு 48 நாளாவது இது நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம சுகர் வராமல், கேன்சர்லாம் வராமல் தடுக்கலாம். இப்போ இதை நம்ம டெய்லி டீயாக கூட குடிக்கலாம். நீங்கள் டீ எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிளாஸில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணிட்டோம். கல்யாணி டீ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் டெய்லி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எம்டி ஸ்டமக்கில் டெய்லி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி டயாபெட்டிக், கேன்சர் பேஷண்ட்லாம் டெய்லி எடுத்துக்கும் போது அவங்களோட அந்த டயாபெட்டிக் லெவல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. இதை வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் 1 ஹவருக்கு நம்ம எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இந்த டீயில் வந்து நீங்கள் வந்து ஹனி, அப்படி இல்லைன்னா பனக்கற்கண்டு, அப்படி இல்லைன்னா வெல்லம் ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் இருந்தபோது அவங்க வந்து எதுவுமே ஆட் பண்ணாமல் எம்டியாக குடிச்சது ரொம்ப நல்லது. இது வந்து குறைஞ்சது ஒரு 48 days ஆகுது நம்ம ஒரு மண்டலமாக எடுத்துக்கணும். அப்போ தான் இதில் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஹெல்த் ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ நீங்களே இதே மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. இந்த மாதிரி இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.